செல்லம்மா சீரியல்ல மகேந்திரன் வீட்டை விட்டு வெளியே வந்த மேகா கம்மி ரெண்ட்ல வீடு வாடகைக்கு கிடைக்காதனால அவங்க பாட்டி மாமா குழந்தையோட ரோட்ல இருந்த மரத்துக்கு கீழே படுத்துடுறாங்க. ராத்திரி நேரத்துல அந்த வழியா வந்த ரெண்டு பேரு மேகா படுத்திருந்ததை பார்த்து, "ஏய், இந்த பொண்ணு வேற தனியா படுத்திருக்கு, கத்தனா கூட ஆளுங்க வரமாட்டாங்க" அப்படின்னு மேகா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறாங்க. கண்ணை முழிச்சுக்கிட்ட மேகா, பொறுக்கி யார் மேல கை வைக்க பாக்குற, கையை விடுறான்னு கத்தி உங்க பாட்டியும் மாமாவும் எழுப்பி விட மனோகரும் எந்திரிச்சு கீழே அந்த உருட்டு கட்டி எடுத்து அந்த ஆளுங்களை அடிச்சு ஓட விட்டுறாரு. மரகதம் பாட்டியும் வருத்தப்பட்டு, "இதுக்குதான் மேகா நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் ரோட்ல படுத்தா இப்படிதான் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவோம். அப்பதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விட முடியும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டை பாரு, போயிடலாங்கிறாங்க. நீங்க தூங்குங்க, உங்களுக்காக நான் காவல் நிக்கிறேன்னு ராத்திரி முழுக்க தூங்காம காவல் கேட்கிறாரு. கத்தியால குத்தப்பட்ட வாசுதேவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஜானகியும் சித்துவும் அவர் நடிச்சு அழுகுறாங்க. சித்தார்த் வருத்தப்பட்டு, "நானும் செல்லமாவும் சேரணும்னு உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு மஞ்சோரெல்லாம் சாப்பிட்டீங்களப்பா, உங்களுக்கு இந்த நிலைமையா, நீங்க நல்லபடியா குணமாகி வரணும்ப்பான்னு வேண்டிக்கிறாரு." ஐசியூல இருந்து வெளியே வந்த டாக்டரோ, அங்க எடுத்த ரிப்போர்ட்ல இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. உங்க ஹஸ்பண்ட் யாரோ விஷ தடவன கத்தியால கொடுத்திருக்காங்க. விஷம் உடம்புல ஏறினதுனால இது பிரெயின்ல கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க சர்ஜரி ஆரம்பிக்க போறோம், உங்களோட கையெழுத்து தேவைன்னு ஜானகி கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாரு. சித்தார்த்தும் செல்லமாவும் ஜானகிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்த டாக்டர் சித்தார்த் கிட்ட, "சர்ஜரிலாம் நல்லபடியா தான் போச்சு. நான் பேஷண்ட் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவரா கண்ணு முடிக்கல. இதுக்கு மேல எதுவும் எங்க கையில கிடையாது. எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக சித்தார்த், செல்லமா, ஜானகின்னு எல்லாருமே அழகுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு வாசுதேவனுக்கு சுயநினைவு வந்துருது. கண்முழிச்சு அவரு சித்து செல்லம்மாவை பார்க்கணும்னு கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அங்க வந்து ஜானகியை பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு. "என்ன மன்னிச்சிரு ஜானகி, நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இல்லாம போயிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமா. இருந்தாலும் என்ன எப்படியும் நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்ல ஜானகியும் தன்னோட தப்பை உணர்ந்து, "மன்னிச்சிருங்க, நான் உங்களை புரிஞ்சிக்காம போயிட்டேன். நான் உங்களை எப்பயோ மன்னிச்சிட்டேங்க. இப்போ இனிமே குடும்பமா ஒன்னா இருப்போங்கன்னு" சொல்றாங்க. இதை பார்த்து சித்தார்த்தும் செல்லமாவும் சந்தோஷப்படுறாங்க. இதான் இன்னைக்கு எபிசோட நடந்தது.